ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்தது, அப்புறம் எஃப்ஐஎஸ் என்னெல்லாம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் குளோபல் வார்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, குளோபல் ட்ரேட் டீல்ஸ், அப்புறம் குளோபலாக என்ன நடந்துட்டு இருக்கு, சில்வர் அண்ட் கோல்டு எப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு, டாப் கெய்னர்ஸ் யார், லூசர்ஸ் யார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து 25,200 கிட்ட ஸ்லிப் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 150 to 200 பாயிண்ட்ஸ் க்ளோசிங்கில் இருந்தது ரெட்டில் தான். ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஏன் அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் செல் பண்ணிட்டு இருக்கிறது தான் மெயின் ரீசன்ஸ். நீங்கள் எஃப்ஐஎஸ் டிஎஸ் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபலாக வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரெண்டே கிடையாது. நீங்கள் எந்த இது வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஒரு இன்ஃப்ளேஷன் டேட்டால இருந்து, ஒரு ட்ரேட் ட்ரீல்ல இருந்து, கண்ட்ரீஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து, இன்ஃப்ளேஷன் ரேட் எதை செக் பண்ணாலும் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சைட் கிடையாது. ஒரு மாதிரி கேஷேக் ரிகவரி அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து லைக் மணி இருக்கிறவங்க மணி பண்ணிகிட்டே இருப்பாங்க, பட் மணி இல்லாதவங்க வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்ட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு சைடே கிடையாது. அப் சைடு இருக்குது, இல்லை இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது, நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது, இல்லை டவுன் சைடு இருக்குது, ரெசிஷன் சைடு போயிட்டுருக்கு. அப்படி எந்த ஒரு ப்ராப்பருமே கிடையாது. ரொம்ப மிட்ல வந்து ஒலட்டாலாக இருக்குது. அதனால தான் எஃப்ஐஸ் வந்து ரொம்ப சேஃபர் அசட் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ட்ரேட் வார்ஸ், 500% டேரிஃப், அப்புறம் இந்த அமெரிக்கன் ட்ரம்ப் வந்து நான் அதை பண்ணுவேன் அப்படின்ட்டு நிறைய பேசுறதுனால வந்து லைக் ட்ரேட் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரேட் டீல் நடந்துட்டு இல்லை. அதனால வந்து எஃப்ஐஎஸ் எல்லாம் செல் பண்ணிட்டு இருக்காங்க. டிஏஸ் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, டிஏஸ் ஆல்ரெடி இருந்தது, இத்தனை நாள் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ ஷார்ப் டவுன் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட். லைக் 100 பாயிண்ட்ஸ் வருது, 200 பாயிண்ட்ஸ் வருது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1%, 1.5% கிட்டலாம் டச் ஆச்சு. சென்செக்ஸ் லாஸஸ், பேங்க் நிஃப்டி எல்லாம் 1.2% எல்லாம் லாஸ் ஃபேஸ் பண்ணுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ஒலட்டாலாக இருக்கிறதுனால தான் இது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அண்டு டாப் லூசர்ஸ் அண்ட் டாப் கெய்னர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ரியாலிட்டி ஸ்டாக்ஸ் எல்லாம் பெருசாக நல்லா பண்ணல. லைக் நார்மலாக தான் இருந்தது. அதானி போர்ட்ஸும் அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, டாப் கெய்னர்ஸில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டி நல்லா பண்ணிச்சு அன்னைக்கு. அப்புறம் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இன்னைக்கு ரிசல்ட் வந்தது. ஸோ அதுவும் நல்லா பண்ணிட்டு இருந்தது. ஸோ சேம் ஆஸ் டாக்டர் ரெட்டி வந்து ஒரு 20% கிட்ட விழும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருந்தாங்க. பட் 14% தான் வந்திருக்கு. இன்னைக்கு டோட்டலாக மார்க்கெட்டில் வந்து 50+ ஸ்டாக்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க. நிறைய டாப் கம்பெனிஸும் இருக்குது. லைக் இண்டஸ்இண்ட், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், அதானிஸ், அது மாதிரி நிறைய பேர் வந்து இன்னைக்கு அப்டேட் பண்ண இருக்காங்க ரிசல்ட்ஸ். மேபி பார்ப்போம், டியூஸ்டே பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு எப்படி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதை வச்சு எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுது. இன்னைக்கு ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிடும். பட் டியூஸ்டே தான் நம்மளுக்கு தெரியும் மார்க்கெட் எப்படி இருக்குது, எப்படி மூவ் ஆகும் அப்படின்ட்டு. ஏன்னா மண்டே, சாட்டர்டே, சண்டே, மண்டே 3 நாள் லீவ் இருக்குது இந்தியன் மார்க்கெட்ஸ். இது பொறுத்து தான் மூவ் ஆகும். அண்ட் நீங்கள் சில்வர்ஸ் அண்ட் கோல்டை பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹை ஹிட் பண்ணிட்டு இருக்கு. $5,000 கிட்ட டச் பண்ணிச்சு. $4,900 குளோபலி. அண்ட் நம்ம இந்தியாலையும் அதே லெவலில் தான், ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கு. அண்ட் சில்வர்ஸ் பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன் இருந்தது நேற்று நேற்று 20%. திரும்பவும் ஆல் டைம் ஹை ஹிட் ஆகுது, கரெக்ஷன்ஸ் ஆகுது. சில்வர் பிட் வயலட்டாலாம் இருக்கு. பட் கோல்டு ஆல் டைம் ஹைல இருந்துகிட்டே இருக்கு. அண்ட் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் நிறைய மார்க்கெட் ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வந்து கோல்டு வந்து ஒரு $5,500 டச் பண்ணலாம். திரும்ப அங்கேருந்து ஒரு $1,000 வரலாம். கிட்டத்தட்ட ஒரு $4,500 இருக்கும் இந்த வருஷம் எண்டிங்கில் அப்படின்றாங்க. ஸோ நம்ம இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஒரு 4,300, 4,500, $4,600 இருந்தது. அங்கேருந்து இப்போ 4,900 வந்து $300, $250 to $300 ஏறி இருக்கு. பட் க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. இயர் டு டேட் பார்த்தீங்க அப்படின்னா, லைக் எண்ட் ஆஃப் த இயரில் பார்த்தீங்கன்னா 2026 எண்டில் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. மேபி 1 or 2% டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை விட்டால் வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் குளோபலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்றே சொல்லியிருந்தேன் அப்டேட்டில், இந்த மாதிரி வந்து ட்ரம்ப் வந்து நான் டேரிஃப் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 10% எல்லாம் டேரிஃப் போட மாட்டேன், நாங்கள் சமாதானமாக போயிடுவோம், கிரீன்லேண்டை நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து இன்னொரு குளோபல் ப்ரெஷர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு Jan 19லேருந்து 23 வரையும் சுவிட்சர்லாண்டில் டாவோஸ் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வேர்ல்டோடைய எல்லா குளோபல் கமிட்டிஸ் வந்து அங்கே வந்து உட்காருவாங்க. அதில் வந்து குளோபல் எக்கனாமிக்ஸ் ஃபேக்டர்ஸை பற்றி பேசுவாங்க, வார், இந்த ட்ரேட் டீல்ஸ் எல்லாம் பற்றி பேசுவாங்க. ப்ளஸ் குளோபல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும், லைக் ஆர்பிஐ, ஃபெட், அந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, சென்ட்ரல் பேங்க்ஸ், அவங்களுடைய பாலிசிஸ் எல்லாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பொறுத்து மார்க்கெட்ஸில் ஏதாச்சும் பெரிய மூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்ட்டு பெரிய பெரிய எஃப்ஐஎஸ், டிஏஸ்லாம் நோட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா கண்ட்ரீஸ்லையும். ஸோ அதை பொறுத்து மார்க்கெட் எப்படி மூவ் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த எஃப்ஐஎஸ் என்ன கெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ஸில் என்னென்ன வேணால் நடக்கலாம். லைக் வந்து நிறைய பேர் வந்து செல்லிங், லைக் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இன்னும் நிறைய ஏற்றலாம், இல்லை கட் பண்ணலாம் அப்படின்ட்டு கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தரும் ஒரு வருஷம் கெஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து மார்க்கெட் இன்னும் வாலட்டாலாக இருக்குது. லைக் டவுன் ட்ரெண்டே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.